ஹை மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மக்களை, அரசியல்னாலே நம்ம தமிழ்நாடு அரசியல் தான் நம்ம இந்தியாவில் மெயினாக பரபரப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு டிவிகே தலைவர் சிஎம் வந்த பிறகு பல மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு விஜயனா பல மாற்றங்கள் சொல்லியிருந்தார். ஸோ சட்டம் ஒழுங்கு, லஞ்சம், போதையில்லா தமிழகம், ஸோ பெண்கள் பாதுகாப்பு, இன்னும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இந்த விவசாயிகள் கடன் தள்ளுபடி, இது எல்லாமே சொல்லியிருந்தார். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக எதுவுமே நிவர்த்தி செய்யப்படலை. ஸ்டெப்பு கூட பெருசாக ஒன்றும் எடுத்த மாதிரி தெரியல. மெயினாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சட்டம் ஒழுங்கு தான், அதை தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு போர்க்கள அடிப்படையில் வந்து சரி செய்யணும். ஆனால் அதுக்கும் வந்துட்டு ஸ்டெப் அந்த அளவுக்கு எடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா சிங்கப்பெண் வந்துட்டு இப்போது சிங்கப்பெண்கள் படைகள் வந்து ரெடி பண்ணப்படும் சொன்னாங்க. ஸோ நேற்று எஸ்டர்டே வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி, பட் அதனால் சில காரணங்கள் அப்படியே தள்ளி போச்சுனாங்க. பட் அது ஐ டோன்ட் நோ. ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே இருக்குது. ஸோ வந்து அங்கங்கே இன்னமும் அந்த டிஎம்கே ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அது இன்னமும் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது. அதே பிரச்சனை, அதே கொள்ளை. இப்போ நேற்று கூட திருவாரூரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் உள்ளே போயிட்டு 6 பேர் அந்த கும்பல் வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ எப்போதும் போல் பெண்களுக்கும் சரி, ஆம்பளைங்களுக்கும் சரி, ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் சட்டம் ஒழுங்கு வந்து சீர் செய்யப்படலை. அதை தான் வந்து போர்க்கால அடிப்படையில் வந்துட்டு ரெடி பண்ணணும். பட் அது வந்துட்டு பண்ணல. மீன்ஸ் அதை ஸ்பீடாக பார்க்கணும். மற்ற துறைகள் எல்லாமே எப்படின்றது அவங்கவுங்க துறை அமைச்சர்கள் வந்துட்டு பார்க்கணும். சட்டம் ஒழுங்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு விஜயனை கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ டெல்லிக்கு போனார், ஸோ ரெக்வஸ்ட் பண்ணார், அதெல்லாம் வேறு விஷயம். ஸோ உதயநிதி சொன்ன மாதிரி விஜயனை வந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறது. அது டசன்ட் மேட்டர், அது அவரோட தனிப்பட்ட விஷயம். ஸோ அதனால் வந்துட்டு எப்பவுமே அவர் ப்ரெஸ் மீட் சினிமா துறையிலேருந்து சரி இப்பவும் சரி அவர் வந்து ப்ரெஸ் மீட் பெருசாக மீட் பண்ண மாட்டார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதமர் மோடி வந்துட்டு அவர் எப்பவுமே மீட் பண்ண மாட்டார், பெருசாக மீட் பண்ண மாட்டார். அவர் இது வரைக்கும் பெருசாக பேட்டி கொடுத்தே இல்லை. ஆனால் அப்போ தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்போ பார்த்தாலுமே ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு வச்சு சொல்லிகிட்டே இருப்பார். எது வேணாலும் சொல்லிகிட்டே இருப்பார். வார் ஆகட்டும், பிரச்சனை ஆகட்டும், வேர்ல்டு சம்மந்தப்பட்ட எல்லாமே சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த விஷயத்தில் விஜயனை வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்படணும். ஸோ டிஎம்கேல எப்படி இருந்துச்சோ அதோட ஒஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம டிவிகேல இருந்தாலும் சரி, அவர் கட்சியில் நம்ம ஓட்டு போட்டாலும் சரி, அவர் கட்சியில் மெம்பராக இருந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு என்னவோ அதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இன்னமும் தினம் தினம் நியூஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவுட்டர் நடந்ததுன்னா சென்னையிலையும் சரி 60 வயசு லேடியை வந்துட்டு கும்பலாக சேர்ந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ எப்போதும் போல நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வெட்டுறது, குத்துறது, கொலை பண்ணுறது, இது ஆஸ் யூஷுவல் போயிட்டே தான் இருக்குது. அது தடுக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் இன்னும் வரலை. ஸோ ஒரு போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த பிரச்சனை வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்தால் மட்டும், நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி, இந்த பிரச்சனைல சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கொலை, ரேப்பு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நினைச்ச மட்டும் முடியாது. நீங்களும் ஒத்துழைக்கணும். பொதுமக்கள் ஆகட்டும், அவங்க ஊர் மக்கள் ஆகட்டும், ஸோ பேங்க் அதிகாரிகள் ஆகட்டும், கவர்மெண்ட் அதிகாரிகள் ஆகட்டும், எல்லாமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு குற்றத்தை தடுக்க முடியுன்றாங்க. அது உண்மைதான். பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில டைம்ஸ் வந்து கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அதையும் தாண்டி என்கவுண்டர் பண்ணப்படும். அதையும் தாண்டி கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்றாங்க. ஆனால் இது எல்லாமே மீறி இந்த கொலை, ரேப்பு நடந்துட்டு தான் இருக்குது. இது தடுக்கிறதுக்கு கொஞ்சம் கடுமையான சட்டங்கள் தேவை அப்படின்ற மாதிரி இருக்குது. சட்டங்கள் இருந்தாலும் பெருசாக செயல்படலை. ஸோ அதனால் வந்துட்டு பிரச்சனைகள் வந்துட்டு தீர்க்கணும்னா, ஸோ சட்டப்பூர்வமான ரீதி இல்லாமல், என்கவுண்டர் இல்லாமல் விரைவாக செயல்படணும். இது அப்போ தான் வந்து சட்ட ஒழுங்கு சரிபட்டு வரும். இது விஜயனை வந்து கண்டுக்கல. ஏன்னா அவரோட கண்ட்ரோலில் தான் வந்து சட்டம் ஒழுங்கு இருக்குது. போலீஸ்காரங்க அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த துறை வந்து அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. பட் இது வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ணணும்னா விஜயனை தான் முயற்சி பண்ணணும். மற்றதை காட்டிலும் இது வந்து கரெக்டாக அவர் பர்ஃபெக்டாக பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது போக லஞ்சம் சொல்லியிருந்தார். சட்டம் ஒழுங்கு இன்னும் சீரடையலை, அது ஒரு பக்கம் ஓகேவா. இன்னொரு பக்கம் வந்து லஞ்சம் சொல்லியிருந்தார். லஞ்சம் இல்லா தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் லஞ்சம் இல்லாமல் ஆட்சி தான் கொடுப்பேன். ஸோ வெறும் வாயில தான் வந்துட்டு அது போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நியூஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுதானே, இல்லைன்னு சொல்ல, இதே திருச்செந்தூரில் போயிட்டு முருகரை போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு வந்தார் விஜயனம். ஸோ
அதுக்கப்புறம் அவர் இமாலய வெற்றி, அது வேற விஷயம்னு வச்சுங்களேன். அதே இடத்துல அமைச்சர் போயிட்டு ரமேஷ் போயிட்டு செக் பண்ணியிருக்காரு. மாறு இடத்துல போகணும்னு அவசியம் இல்லை. நார்மலாவே போனாலே மக்கள் சொல்றதுக்கு போனாலே கையும் களவுமா பிடிக்குன்னா அவர் வந்து பழைய டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காரு. அது டசன்ட் மேட்டர். ஏன்னா இன்னும் வந்துட்டு யாரு நிறைய பேருக்கு தெரியாது. எந்தெந்த துறைக்கு ஏதாவது அமைச்சர் ஒன்றும் முகம் வந்து ஒன்றும் பெருசா வந்துட்டு எல்லாருக்குமே ரீச் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரமேஷ் செக் பண்றாரு, அவரோட முகம் ரீச் ஆகுது. ஸோ போக்குவரத்துறை அமைச்சர் அவரு செல்வம் செக் பண்றாரு, சேலம் அமைச்சர் அவரு ரீச் ஆகுறாரு. இந்த பக்கம் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு ரீச் ஆகுறாரு, ராஜ்மோகன் தெரியும், ஆதவ அர்ஜுனா எல்லாரும் தெரியும். ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது மாதிரி வந்து இப்போ கீர்த்தனை கீர்த்தனை வந்துட்டு கொஞ்ச நாளா வந்து பேட்டி கொடுக்குறதுனால அவங்களும் கொஞ்சம் அப்படியே ஃபேமஸாக இருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து ஒரு பஸ் 20 வருஷமா வராத பஸ் அவங்க ஊர்ல சிவகாசியில கோணம்பட்டியில வந்துட்டு ஒரு பொண்ணு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க சிஎம்க்கு, அது உடனே நிறைவேற்றிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு ஸ்பீடான அரசு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு செய்யணும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் சட்டம் ஒழுங்கு சீர் செய்யப்படணும்னா மக்கள் எதிர்பார்க்கறது அந்த கொலை கொள்ளை வெட்டு குத்து கொலை ரேப் இது எல்லாமே இல்லாமல் இருக்கணும்னா போலீஸ் தான் விரைந்து செயல்படணும். அது விஜயண்ண கையில தான் இருக்கு. அதை வந்து விரைந்து செயல்பட்டால் நல்லா இருக்கும். அப்போ சட்ட ஒழுங்கு சீரடையும், சமநிலை அடையும். எதிர்கட்சிங்க வந்து உங்களை கலாய்க்காம இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி லஞ்சம். ஸோ வந்து ரமேஷ் வந்துட்டு திருச்செந்தூர் கோயில் போறாரு, மாறுவேஷத்துல போனாருன்றாங்க. எப்படி போனாலுமே லஞ்சம் லஞ்சம் தான். ஸோ அங்கே போனால் அவர்கிட்டயே வந்துட்டு லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து சஸ்பெண்ட் நடவடிக்கை பண்ணாங்களா, இல்லை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே அந்த காவல் செக்யூரிட்டிஸும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு லஞ்சம் ஒழிக்கணும்னா கோயிலே வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னா ஸோ அங்கே அந்த அளவுக்கு பயம் இல்லை. ஸோ கடந்த கால ஆட்சியில் ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க பண்ண பிளாட்ஃபார்ம் தான் இது. இந்த பிளாட்ஃபார்மை நம்ம எதுவுமே பண்ணுறது கஷ்டம், உடனே உடைக்கிறது கஷ்டம். ஸோ லஞ்சம் ஒழிக்கணும் ரொம்பவும் கஷ்டம். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறது வந்து சட்டம் ஒழுங்கோ கொலை கொள்ளை லஞ்சம் போதை பழக்கம் இதெல்லாம் ஒழிக்கணும்னா 5 ஆண்டுகள் பத்தாது, 50 வருஷம் வேணும். இவங்க 50 வருஷமா செய்து வச்ச குப்பையை அகற்றணும்னா இன்னும் 50 வருஷம் தேவைப்படும். அப்போதான் அது கிளீனாக இருக்கும். ஸோ அந்த 50 வருஷமும் விஜய் சிஎம் அந்த மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கடுத்து அதுக்காக ரொட்டேஷன் ஆகிடுச்சுன்னா வேற யாருன்னா வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண மறுபடியும் அதே குப்பை தான் வந்து சேரும். ஸோ அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு அப்படியாச்சா. ஸோ திருச்செந்தூர்லேயே பிரச்சனை செக் பண்ணதுல அங்கேயே கோயிலே லஞ்சம் கேட்டாங்க. அதுவும் இவர் வச்ச ஆட்கள்லேயே வந்து லஞ்சம் கேட்டாங்க ரமேஷ். ஸோ அங்கேயே அமைச்சர்கிட்டே லஞ்சம் கேட்குறேன்னா அப்படி எப்படி ஒழிக்க முடியும்? கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி பண்ண முடியும். ஸோ கோவிலே பயம் இல்லாமல் லஞ்சம் வாங்கி எவ்வளோ பேர் எவ்வளோ சேர்த்துருப்பாங்க. ஸோ அதான். ஸோ ரெண்டாவது வந்து பொதுத்துறை அமைச்சர். பொதுத்துறை அமைச்சர் நியூஸ் பிரகாரம் பொதுத்துறை நிறுவனத்திலேருந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் லஞ்சம் இல்லாமல் கொண்டு வரலான்னு நினைப்பீங்க, ஆனால் முடியாது. பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, பச்சையாக சொல்கிறாரு, நீங்கள் லஞ்சம் இல்லா தமிழகத்தை கொண்டு வரலான்னு நினைக்கிறீங்க. அரசாங்கம் என்னதான் பல ரூல்ஸ் நீங்கள் போட்டாலும் முடியாது, லஞ்சத்தை தடுக்க முடியாது அப்படின்னு. நாங்கள் லஞ்சம் கொடுக்காம வேலை பார்க்க முடியாதுன்ற மாதிரியே சொல்கிறாரு. ஸோ கவர்மெண்ட்ல ரூல்ஸ் கொண்டு வரலாம். அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, லஞ்சமும் கொடுக்காதீங்க, லஞ்சமும் வாங்காதீங்க, யாரும் கமிஷன் கொடுத்தாலும், அதாவது சிஎம்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து வார்டு நம்பர் வரைக்கும் மீன்ஸ் கவுன்சிலர் வரைக்கும் நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பொதுத்துறையில இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் எடுத்துரும் சொல்றாரு. எல்லாருக்குமே நாங்கள் வந்துட்டு இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாச்சு, இவ்வளோ கோடி ரூபாய் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போ கீழே உடஞ்சி விலை தான் செய்யும். நீங்கள் பணத்தை வாங்கிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ கடந்த ஆட்சியில் வந்துட்டு கடந்த 5 ஆண்டு ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இந்த 5 ஆண்டு ஆகட்டும், எல்லாருக்குமே நாங்கள் பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ இருக்கிற ஃபண்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைன்னா பெண்டிங்கில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற தெனாவட்டு இருக்க வேற மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்துட்டோம், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஐ மீன் முதல் சிவாஜி படம் மாதிரி தான். இதுக்கு முன்னாடி உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்ற மாதிரி 200 கோடி. ஓ அப்படியா, பாதி வெட்டு, கால் இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் வெட்டு அப்படின்ற மாதிரி வெளில சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நாங்கள் எல்லாருமே கொடுத்தாச்சு. இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ 2000 கோடியை தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. சென்னையில் மட்டும் 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கமிஷன் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ இருக்கிற பெண்டிங் எங்களுக்கு கொடுங்க, அப்போதான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெனாவட்டா பதில் சொல்கிறவங்கள. ஸோ உண்மையும் சொல்கிறவங்கள அந்த தெனாவட்டான விஷயத்தில் உண்மை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, எல்லா துறைகளிலிருந்து எல்லாருமே கவுன்சிலர் முதற்கொண்டு சிஎம் எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருக்குமே நாங்கள் கமிஷன் கொடுத்துட்டோம். ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் கவர்மெண்ட்டில் சட்டம் போட்டாலும் கமிஷனே கொடுக்காதீங்க அமைச்சர்கள் சொன்னாலும் சிஎம்ஏ சொன்னாலும் அரசாங்க உயர் அதிகாரிகள் அவங்க திருந்தினா மட்டும்தான் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு தெளிவாக சொல்கிறாங்களே. அந்த ஒரு விஷயத்தில் கரெக்டான ஆன்சர். ஸோ இதுக்கு சட்டம் கடுமையாக இருக்கணும், அவங்கள வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணணும், அப்போ தான் பயம் இருக்கும். நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறது, துறையை மாற்றி போடுறது,
இல்லைன்னா இதெல்லாம் வேலைக்கு ஆகுது மாவட்டத்தில் இதெல்லாம் செட்டே ஆகாது. ஒன்லி சஸ்பெண்ட் அண்ட் டிஸ்மிஸ் பண்ணாதான் வேலைக்கு ஆகும். சஸ்பெண்ட் கூட வேணாம், உடனே டிஸ்மிஸ். முதல்வன் படத்தில் வர மாதிரி அது கரெக்டான விஷயம். சங்கர் வந்துட்டு அப்பவே கணிச்சிட்டார், பல வருஷங்களுக்கு முன்னாடியே இப்படிதான் இருக்கணும் அரசாங்கம், இவ்வளவு ஊழல் போயிட்டு இருக்கு, இவ்வளவு லஞ்சம் வாங்குறாங்க, இவ்வளவு எல்லாமே அவர் எக்ஸட்ரா எல்லாமே எடுத்து காட்டுச்சு. சட்டம் ஒழுங்கு என்னன்றது அந்த படத்தில் நிறையவே இருக்கு, பார்த்தா தெரியும். ஸோ நீங்கள் லஞ்சமில்லா தமிழகம் கொண்டு வரணும்னா கவர்மெண்ட் திருந்தினா மட்டும் போதாது, கவர்மெண்ட் உள்ள அதிகாரிகள் திருந்தணும், கொடுக்குறவங்களும் திருந்தணும், வாங்குறவங்களும் திருந்தணும். அப்பதான் லஞ்சம் இல்லா தமிழகம் நிலைநாட்டப்படும், நடக்கும். ஸோ இது எத்தனை வருஷம் ஆகுன்றது தெரியாது, விஜயநகர் தெரியாது. அவர் தோண்ட தோண்ட குப்பையில நார் தான் செய்யும். ஸோ அது வந்து சென்ட் வாசனை அடிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும், ரொம்ப வருஷம் ஆகும். ஸோ வந்துட்டு இப்போதான் ஒரு உண்மையா எல்லாருமே வெளியே சொல்றாங்க. பொதுத்துறை சொன்னா, ஸோ அனல் மின் நிலையத்தில் பல கோடி ரூபாய் நாங்கள் கமிஷன் கொடுத்துருக்கோம், கால் மேல் கால் போட்டு தான் வந்து வாங்குவாங்க எல்லாருமே. ஸோ நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இனி வர காலங்களில் நாங்கள் பண்ணோம்னா லஞ்சம் யாருக்கும் நாங்கள் தரல. ஸோ இந்த பக்கம் திரும்பினா கனிம வளத்துறை. ஸோ அவங்க அவ்வளோ வெட்டி 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 எங்கே தான் கொண்டு போனாங்கன்னே தெரியாது. ஸோ 3 வருஷம் கான்ட்ராக்ட்னா 5 வருஷம் தோன்றாங்க, 1000 அடி தோண்டா 2000 அடி தோன்றாங்க. ஸோ அதனால தோண்ட தோண்ட வந்துனேருன்னா வந்துனே தான் இருக்கும் கனிம வளங்கள். ஸோ அப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க. ஸோ சட்டம் ஒழுங்கு சீர் செய்யணும்னா கடுமையான சட்டங்கள் வேணும், போர்க்கள அடிப்படையில் நடைபெறணும். லஞ்சம் ஒழிக்கணும்னா கவர்மெண்ட்டை திருந்தினா மட்டும் போதாது, சிஎம்ஓ அமைச்சரோ திருந்தினா மட்டும் போதாது, அந்த அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் திருந்தணும். ஒன்று அவங்கள திருந்துனா பார்க்கணும், திருந்தலையா உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது அதிகாரியை உள்ள போடணும், அதுதான் கரெக்ட். டாக்டர் மாத்திட்டு இன்னொரு டாக்டர் போடலாம், பட் ப்ராசஸ் வந்து அது ரொம்ப லாங்காக இருக்கும். ஏன்னா டாக்டர் வேலையை எல்லாராலையும் செய்ய முடியாது. சிஎம்ஓ பிரதமரவோ போக்குவரத்துறை அமைச்சரவோ இல்லை மற்ற வேலைகளும் எல்லாருமே செஞ்சிடலாம், டாக்டர் மட்டும் முடியாது. ஸோ அவங்கள முடிஞ்ச அளவுக்கு டைட் பண்ணி திருத்த தான் பார்க்கணும். அவங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லைன்றது அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஸோ மற்ற துறைகளெல்லாம் வந்துட்டு யார் சரிப்பட்டு வரலையோ உடனே டிஸ்மிஸ் பண்ண, விஜய் என்ன பண்ணால் சிஎம் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த துறை அமைச்சரும் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இது மேபி ஸோ லஞ்சத்தை ஒழிக்கினாலும் விஜய் அண்ணா தான், சட்டம் ஒழுங்கு சீர் செய்யனா விஜய் அண்ணா தான். ஸோ அவர் ரெடி பண்ணுறாரு, பட் அந்த அமைச்சர்கள் பண்ணுறாங்க, உயர் அதிகாரிகள் வந்து திருந்த மாட்டாங்க. அவங்க திருந்தினாதான் இது எல்லாமே நடக்கும். என்னன்னா திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னால, அது அது வந்து இப்போ எம்ஜிஆர் படத்துல வந்தது 200%, 100 இல்லை 200% அது உண்மைதான். இவங்க சொன்ன மாதிரி லஞ்சம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழகம், பட் ஆனா லஞ்சம் இல்லாம பண்ண முடியாதுன்ற மாதிரி அந்த பொதுத்துறை சொல்றாரு. பொறுத்திருந்து தான் பார்ப்போம். லஞ்சம் இல்லா தமிழகம், கொலை கொள்ளை ரேப்பு இது எல்லா தமிழகம்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். விஜயன் அது வந்து போர்க்கள அடிப்படையில் தீர்வு காண மட்டும்தான் முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.